வீட்டின் பின்புறம் ஒரு சிறு வனம் இருந்தது. வளர்ப்புக்கு 12 ஆண்டுகள், அறுத்து அடுக்க 2 மணி நேரம், வெண்ணையில் கத்தியாக சிறு ஒளியுடன் இயந்திரம் இயங்க, கோதுமை மாவாக மரத்தூள், மரங்களின் ஓலம் காதை அடைக்க, கண்ணீருடன் கதறியபடி வலசை போகும் பறவைகள். விறகுக்கு மட்டுமே இனி உதவும், காய்க்காத மரம் வீட்டுக்காகாது. பொருள்வையின் பிரியும், கணவனுக்கு கையசைக்கும் மனைவியாய் கையாளாகாமல் நின்றிருந்தேன். தேய்மானம், பழைய சாமான், பித்தளை, அலுமினியம், எவர் சில்வர், வாட்டர் ஹீட்டர், அடுக்கியபடியே சென்றது வண்டி. 50 ஆண்டுகள் பழைய உடல் ஒன்று உள்ளது, எதன் கிடைக்குமா? துண்டு தகமும் கிடைக்காது எனச் சொல்லி நில்லாது சென்று விட்டார். நலனும் புலிக்குழம்பும் கடைசி பந்தியில் பரிமாறும்போது அடிப்பிடித்த பாத்திரமாய் ஒருவர் அமர்ந்திருக்க, அருகில் இருந்தவர் சொன்னார், இவர்தான் சமையல் மாஸ்டர். புலிக்குழம்பு ஊற்றிவிட்டு காலில் விழுந்து வணங்க கூச்சமாயிருந்ததால் கைகள் இரண்டையும் பற்றி கொண்டு கண்களில் ஒற்றிக்கொண்டேன் மனசுக்குள்.